சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளை. ஒரு நாள் என் கூட்டத்தோடு இருந்து அப்படியே சிரித்து கொண்டு நகைப்பினால் பேசின நான். ஆனால் இன்று அப்படி இல்லை. என்னுடைய வாயிலே சிரிப்பு சத்தம் சுத்தமாய் இல்லை. நான் சந்தோஷமாய் பேசி பல நாட்கள் ஆகிறது. நான் ஒரு நாளிலே கம்பீரமாய் பேசினவன், அதிகாரத்தோடு பேசினவன். ஆனால் இன்றைக்கு என்னால் அப்படி பேசவே முடியவில்லை. அதே போல ஒரு சூழ்நிலையிலே நான் தள்ளப்பட்டேன். எல்லாவற்றையும் நான் இழந்து நிற்கிறேன். ஆனால் அவர்களை பார்த்துதான் ஆண்டவர் இல்லை, இனி அவர் உன் வாயை நகைப்பினாலும் உன் உதடுகளை கம்பீரத்தினாலும் நிறைய பண்ணுவார். இது நிச்சயமாய் நடக்கும். நீங்கள் சீக்கிரமாய் நீங்கள் சந்தோஷமாய் சிரிப்பீர்கள். மறுபடியும் சிரிப்பு சத்தம் உங்களுடைய வீடுகளிலே கேட்கும். அநேகரோடு நின்று நீங்கள் சந்தோஷமாய் பேசுகிற நாளை கர்த்தர் அனுமதிப்பார். இந்த நாள் திரும்பி வராது என்று நீங்கள் நினைக்கலாம். இல்லை, இது கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, உங்களை கம்பீரமாய் பேச பண்ணுவேன். ஒருவேளை மற்றவர்களுக்கு முன்பாக கடனுக்காக, பணம் வேண்டும் என்பதற்காக, உதவிக்காக ஒருவேளை நீங்கள் தாழ்வாய் பேசலாம். இப்படி ஒரு நிலைமை எனக்கு வந்து விட்டதே, இவர்களுக்கு முன்பாக இப்படி போய் நான் தாழ்மையாய் பேசக்கூடிய ஒரு நிலைமையிலே நான் தள்ளப்பட்டேனே, எப்படி நான் ஏன் இப்படி மாறினேன்? ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, உன்னுடைய வாயை நான் கம்பீரமாய் நிரப்ப பண்ணுவேன். சீக்கிரமாய் அந்த மனிதனுக்கு முன்பாக நீங்கள் கம்பீரமாய் பேசுவீர்கள். கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்று சொல்லுவீர்கள். அற்புதம் நடந்தது என்று சொல்லுவீர்கள். நீ உதவி உங்களுக்கு தேவை இல்லை என்று நீங்கள் சொல்லுகிற ஒரு காலம் வரும். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இன்றைக்கு பேசின வார்த்தையின்படி இனி அவர் உன் வாயை நகைப்பினாலும் உன் உதடுகளை கம்பீரத்தினாலும் அவர் நிரப்புவார் என்று கொடுத்த வார்த்தையை என் பிள்ளைகளுக்கு அப்படியே நிறைவேற்றுவீராக. இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற, திருமண நாளை காண்கிற உடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். நன்றி அப்பா, உடைய கிருபை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதி.